குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக. காஞ்சி பரிவாளுடைய திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்ற யூடியூப் சேனலுக்காக ராகு கேது பயிற்சி என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்று சொல்லிக் கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே தற்போது மகர ராசிக்கு எப்படி இருக்கும், இப்போ தனுசு ராசியோடு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ மகர ராசிக்கு எப்படி இருக்கும் என்பது பற்றி மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மராசிக்கும் வருகிறார். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வர்றார். அது இன்னும் அந்த சனி பயிற்சி இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி போறார். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி போறார். ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். கேது பகவான் 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே நேரத்தில் குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால், மறைந்த குரு நிறைந்த பலனை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டம். அதுவும் மிதுன ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது தன்னுடைய சொந்த வீட்டையே தாண்டா இருக்காங்க. அதனால மகர ராசிக்காரர்களுக்கு அந்த 12ஆம் வீட்டு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால ரொம்ப அருமையான காலகட்டம். குரு தான் இருக்கிற இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் அதிகமான பலன்களை கொடுப்பார். அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சியோடு சேர்த்து இந்த குரு பயிற்சியை சேர்த்து சொல்ல வேண்டுமானால் உங்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அப்படின்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, கண்ணீர் விட்டு கதறக்கூடிய சில கஷ்டங்கள் நிறைய பேர் இருக்கும். கஷ்டம் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய ஒரு கஷ்டங்கள் கூட நிறைய பேர் அனுபவிப்பாங்க. அவ்வளோ ஒரு தொந்தரவு இருக்கும். அவ்வளோ தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சர்வசாதாரணமாக ஃபஸ்ட் கிளாஸாக முடிச்சிடும். அப்படின்னா எப்படி இருக்குன்னு வச்சுக்க. அப்போ நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அமோகமாக இருக்கும். அதுதான் ரொம்ப விசேஷம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டமாக இருக்கும். அதோடு கூட வேலை செய்பவர்கள் தங்களுடைய வேலையில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதை. அவனோட ஃபைல்ஸ்லாம் பத்திரமா வைக்கணும், சாவி பத்திரமா வச்சுக்கணும், மொபைலை பத்திரமா வச்சுக்கணும். எந்தெந்த இடத்துல எது வைக்கிறோமோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வேலையில் கவனமாக இருக்கணும். 6ல் குரு 4ல் பகைன்னு சொல்லுவோம். அது மாதிரி தன்னை பொறுத்த மட்டும் தான் சௌரியமாக இருந்தால் மாத்திரம் பத்தாது. மற்றவங்களோட ஒரு சுமூகமான உறவு நல்ல உறவோடு இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கணும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பொதுவாக இந்த ராகு அந்த பயிற்சி இந்த குரு பயிற்சியுமே நிறைய பேருக்கு நிறைய இஷ்யூஸ் குழந்தைங்க போடக்கூடிய காலம் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சில செலவுகள் முக்கியமான விஷயங்கள்லாம் வாங்குவோம். சில பேர் வீட்டுக்கு தேவையான சாமான்லாம் வாங்குவோம். சில ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம். உங்களுடைய சந்தோஷத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு ஒரு காஸ்ட்லி மொபைல் வாங்கினா ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும். இப்போ அதை வாங்குவீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் புதுசாக ஃபர்னிச்சர்ஸ் வாங்குறது, இல்லை ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும், அதை வாங்குறது. சில பேர் பழைய காரை எடுத்துகிட்டு புது கார் வாங்குவாங்க. இவங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பொருட்கள் எது எதுவோ அதெல்லாம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், விஐபிஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அரசியல் தலைவர்கள், சமூகத்திலே அங்கீகாரம் பெற்ற பெரிய பதவிகள் இருப்பவர்கள், தொழிலதிபர்கள், சினிமா நடிகர்கள், கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் இது ரொம்ப ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். இவங்களுடைய பொருள் இவங்க சேமித்து வச்சுருக்க பொருளெல்லாம் எந்த விதமான நஷ்டம் இல்லாமல் இவங்களுக்கு சௌகரியமாயிடும். நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அரசியல்வாதிகள் நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல காலகட்டம். ஆனால் தன்னை பற்றி தானே ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது. எப்பவுமே அந்த மாதிரி பேச எப்பவுமே சிக்கலில் மாட்டிப்பாங்க. அரசியல்வாதிகள் யாரை பற்றி பேசினாலும் சரி, கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாத இருக்கணும். இதுதான் அவனுக்கு ரொம்ப சௌகரியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா ஒவ்வொரு தான் போய் மாட்டிப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலம். கட்சியில் நீங்கள் நல்லபடியாக முன்னுக்கு வருவீங்க. ஆனால் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கணும்.
அனாவசியமான விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. உங்களுடைய பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்கணும். யாரையும் மனசு புண்படுத்தாத மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். யூஸ்வலாக எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி சொன்னால் 4 பேருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதனால் எந்த விதமான பிரச்சனை இருக்காது. எந்த வழக்காக இருந்தால் அந்த வழக்கில் ஜெயிப்பீங்க. சில பேர் வந்து விரயம் தரக்கூடிய நஷ்டம் தரக்கூடிய எதுவுமே இப்போ இருக்காது, அது மாறிடும். ஏன்னு கேட்டால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் போனால் 5 ரூபாய்க்கு வாங்க போனால் அது 10 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. 5 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு 4 ரூபாய்க்கே கிடைக்கும். அதனால் நஷ்டங்கள்லாம் எதிர்த்து வருமோ அந்த நஷ்டங்கள் எல்லாம் குரு பகவான் தவிர்ப்பார். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தானே. அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு அருமையான காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சகல விதமான சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும், ரொம்ப சௌரியமாக இருப்பீங்க. இந்த ராகு பயிற்சியை பற்றியோ குரு பயிற்சி பற்றியோ கவலைப்பட வேண்டாம். எல்லாம் உங்களுக்கு சாதகமான பயிற்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.